இரண்டாம் உலகப்போர். உலகையே தான் ஆளப்போகிறனுங்கிற மன இறுக்கத்துக்கு ஆளானவன் பக்கத்து நாடான ஆஸ்திரியாவை, பக்கத்து நாடான நார்வேயை, பக்கத்து நாடான பிரான்ஸை நான் அடித்து ஒழித்து விட்டேன் என்று அதே இருமாப்போடு அதே மனநோயோடு அண்டை நாடான ரஷ்யாவிற்கு உள்ளே வந்தான். உள்ளே வந்தவனுக்கு தெரியவில்லை கொள்கையோடு ஸ்டாலின் காத்திருக்கிறான் என்று. உள்ளே வந்த ஹிட்லரை ஜோசப் ஸ்டாலின் வீழ்த்தி முடித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் தொடங்கிய நரேந்திர மோடி என்கிற நாட்டின் பிரதமர் நேற்று ராமேஸ்வரம் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் பீகாரை வீழ்த்தலாம், உத்தரப்பிரதேசத்தை வீழ்த்தலாம், ஆனால் தந்தை பெரியாரின் உருவமாய், பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை முழக்கமாய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் காவலாய் நிற்கிறார். திராவிடம் இந்த பாசிசத்தை வீழ்த்தியே தீரும். ஹிட்லரை வீழ்த்திய ஸ்டாலின் போல் இந்த நாட்டின் பாசிசமாக இருக்கிற நாட்டின் பிரதமர் மோடியை வீழ்த்தப் போகிற தத்துவம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்கள் அன்பு முதல்வர் உள்ளிட்ட பெற்ற தாயின் அடிவயிரும் தூக்கிச் சுமந்த தந்தையின் தோள்களும் தோள்களிலிட்ட தோழனுடைய அன்பும் கழகத்தின் உடன்பிறப்புகள் வார்த்தையும் உச்சி முகந்து கொண்டாடுகிற எங்களுடைய கழகத்தின் இளைஞரணியுடைய செயலாளர் அன்பண்ணன் உதயண்ணா அவர்களுக்கும், மேலே வீற்றிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், பொருளாளர், கழகத்தின் துணைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அவையோருக்கும், இருக்கிற பிறப்பில், படைக்கப்பட்ட பிறப்பில் ஒருவன் பிரம்மன் தலையில் பிறந்தான், அதனால் அவன் மேல் பிறப்பு. ஒருவன் பிரம்மன் காலில் பிறந்தான், அதனால் அவன் கீழ்பிறப்பு என்று சாதியின் பெயரால் பிறப்பை பிரித்த போது அது என்னடா மேல் பிறப்பு, அது என்னடா கீழ்பிறப்பு, எல்லாம் உடன்பிறப்பு என்று அளித்த கலைஞரின் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்கை அனிதா இறந்தபோது தன் தங்கை இறந்ததை போல் துடித்தார். எங்கள் மொழி இறந்தபோது கீழப்பொருள் ஐயா சின்னசாமி அவர்கள் தன்னுடைய தேகத்தில் நெருப்பை அள்ளி துடிதுடித்து இறந்தபோது இந்த மொழி இறக்கிறது, எங்கள் உயிர் போகிறது என்று பேரறிஞர் அண்ணா துடித்ததை போல் எங்கள் அண்ணா உதயண்ணா துடித்தார். எப்படி துடித்தார்? நீட் என்கிற இந்த தேர்வு வெறுமன தேர்வு மட்டுமல்ல, இது வெறுமன மருத்துவ கட்டமைப்பு மட்டுமல்ல, அதற்கு மாறாக நீட் என்கிற தேர்வு மாநிலத்தின் பண்பாட்டை, மாநிலத்தின் கலாச்சாரத்தை, மொழியுடைய அழகை, மொழியின் தொன்மத்தை, நீண்ட நெடிய வரலாறு கொன்ற திராவிட இனத்தின் மூத்த மொழியான தமிழரின் பெருமையை சேர்த்துவிடும் என்று எங்கள் அண்ணன் முடிவெடுத்தார். அதனால்தான் கருத்துரை பரப்பை நீட்டுக்கு எதிராக நீட்டு விளக்கு நம் இலக்கு என்கிற முழக்கத்தை தெருதோறும் பரப்பினார். கருத்துரையோடு நிற்கவில்லை, உண்ணாவிரத போராட்டத்தோடு நிறுத்தவில்லை. ஏறத்தாழ 50 லட்சம் இலக்கு வைத்து கையெழுத்து இயக்கத்தை 7 கோடி தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்த்து 80 லட்சம் கையெழுத்துக்களாக மாற்றி ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து அந்த அட்டைகளை வெளியே காட்சிப்படுத்த வைத்திருக்கிறோம். காட்சி பொருளாக இருக்கிற மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய கவனத்திற்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நீங்களும் காட்சி பொருளாக இருக்கிறீர்கள். உங்களையும் இந்த நாடு காட்சி பொருளாக வைத்திருக்கிறது. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இதோ தமிழ்நாடு மக்கள் போட்ட நீட் கையெழுத்துடைய படிவங்கள் உங்களை வந்து சேரப் போகிறதென எங்கள் இளைஞருடைய செயலாளர் சொன்னார். எதற்கு நாம் நீட்டை எதிர்த்தோம்? ஏன் நீட்டை எதிர்த்தோம்? அன்பு கொண்ட மக்களே, மதுரைக்கு பக்கத்தில் ஒரு தங்கை உயிரிழந்தார். அந்த தந்தை உயிரிழக்கிற போது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு மாணவி உயிரிழக்கிறார். அந்த மாணவி உயிரிழந்த போது ஒரு கடிதத்தை தன்னுடைய தந்தைக்கு எழுதுகிறார். அன்பொழுகு அப்பா, நான் பிறந்தது மதுரைக்கு பக்கத்து ஊர். அந்த பக்கத்தூரில் பெண்களை கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளலாம் என்கிற மரபு இருந்தது, பழக்கம் இருந்தது. பெரிய பண்பாட்டை கொண்ட பழக்கமும் பெரிய பண்பாட்டை கொண்ட சமூகமாக இருந்தாலும் பெண் என்றால் வீட்டுக்குள் தானே இருக்க வேண்டும் என்கிற பழக்கம் இருந்த போது நீ என்னை அழைத்து வந்து மதுரை மாநகருக்கு அழைத்து வந்தாய். கண்ணகி நீதி கேட்ட மதுரைக்கு, மீனாட்சி அம்மன் இருக்கிற மதுரைக்கு, அழகர் நிற்கிற மதுரைக்கு அழைத்து வந்தாய். அழைத்து வந்த போது என்னிடம் கேட்டாய், என்ன மகளே ஆகப் போகிறாய் என்று. நான் சொன்னேன், அன்பு அப்பா, நான் மருத்துவராக போகிறேன் என்று சொன்னேன். எம்மை படிக்க வைத்தார். 8 மணி நேரம் ஆட்டோ ஓட்டினால் பரவாயில்லை, பத்தாது என்று 10 மணி நேரம் நீ ஆட்டோவை ஓட்டினாள். அந்த ஆட்டோ ஓட்டிய வருமானத்தில் நான் படித்தேன் அப்பா. நீங்கள் சொன்ன டாக்டர் கனவும், நான் நினைத்த டாக்டர் கனவும் என்றாவது நிறைவேறும் என்று படித்தேன். உங்கள் கனவை நான் நிறைவேற்றி காட்டினேன். மாவட்டத்திலும் எங்கள் பள்ளியிலும் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றேன். அந்த கடிதத்தை நிறுத்துகிறார். அன்பொழுகு அப்பாவே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மருத்துவ கனவிற்கு என்னால் செவிசாய்க்க முடியவில்லை.
உங்களுடைய மருத்துவ கனவை நான் பாழாக்கி விட்டேன், உங்கள் உழைப்பை நான் பாழாக்கி விட்டேன். இதோ ஒரு முள கயறு என் கழுத்து தொங்க போகிறது. குடும்பத்தை முதல் மருத்துவர் என்று ஆசையோடு ஊட்டி வளர்த்தீரப்பா, நானும் படித்தேன். ஆனால் நீட்டுங்கிற தேர்வால் என்னால் இதற்கு மேல் படிக்க முடியவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தங்கை ஒருத்தி கடிதம் எழுதினாள். காரணம், என் பிள்ளைகள் பள்ளி பாடத்தில் ஒரு பாடத்தை படிக்கிறார்கள், பள்ளி பாடத்தில் ஒரு பாடத்தை படித்து 12 ஆண்டு காலம் ஒரு பாடத்தை படிக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு கிரிக்கெட் விளையாடுகிற வீரன் 12 ஆண்டு காலம் பயிற்சி பெற்று ஆடுகளத்திலே போய் 12 ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவனை இறுதி போட்டிக்கு வா என்று அழைக்கிற போது நீ கால்பந்தாட்டம் ஆடு என்று கேட்டால் எவ்வளவு அநீதியோ, அதே போல் மாநிலத்தில் தொடர்ச்சியாக மாநில பாடத்திட்டத்தில் படித்த ஒருவரை கொண்டு வந்து நீ மத்திய பாடத்திட்டமான CBSE பாடத்திட்டத்தின் கீழ் வருகிற அந்த புத்தகத்தின்படி நீ தேர்வு என்று சொல்கிற போது எம் மாணவர்கள் தோற்று போகிறார்கள். அதற்கு இவர்கள் வாதம் வைக்கிறார்கள். CBSE நீங்கள் தேர்வு நான் என்ன என்று வாதம் வைக்கிறார்கள். CBSE நல்ல பாடத்திட்டம் தான் என்று வாதம் வைக்கிறார்கள். அன்புள்ள மக்களே, CBSE என்கிற பாடத்திட்டம் நல்ல பாடத்திட்டமா இல்லை, அது சரியான பாடத்திட்டம் இல்லையா என்பதல்ல வாதம். CBSE என்கிற பாடத்திட்டம் வந்தால் ஹிந்தி வரும். CBSE என்கிற பாடத்திட்டம் வந்தால் ஹிந்தியோடு சேர்ந்து பாங்கொலி ஒழிக்க கூடாது என்கிற சட்டமும் வரும். பாங்கொலி ஒழித்தால் அது அநீதியின் குரல் என்கிற சட்டமும் வரும். அந்த CBSE தேர்வு வருகிற போது எங்கள் கரிகாலன் மறக்கடிக்கப்படுவான், வீரசிவாஜி பேசப்படுவான். இங்க CBSE வருகிற போது சான்சி ராணி கொண்டாடப்படுவாள், எங்கள் வீரமங்கை வேலுநாச்சி புறந்தள்ளப்படுவார். CBSE வருகிற போது இந்த நாட்டில் ஹிந்தி தான் பெரிய மொழி என்பார்கள். நாங்கள் போராடி பெற்ற இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்கிற எங்கள் அன்னை தமிழ் 3ஆம் தர மொழியாக போகப்படும். CBSE வந்தால் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் போஜ்புரி ஒளிந்ததோ, CBSE வந்தால் எப்படி பீகாரில் அங்கிருக்கக்கூடிய மைதிலி ஒளிந்ததோ, எப்படி ராஜஸ்தானில் மார்வாரியும் மாதவி மொழியும் ஒளிந்து போனதோ, அதுபோல் தமிழ்நாட்டில் தமிழ் ஒளிந்து போகும். அதனால் தான் சொல்கிறோம், எங்கள் பாடத்திட்டத்தில் தமிழில் படித்தவன் ஐரோப்பாவில் இருக்கிறான், தமிழில் படித்தவன் அமெரிக்காவில் இருக்கிறான், தமிழில் படித்தவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் யாராவது இளைஞனாவது தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்தவனிடம் போய் நீங்கள் எந்த ஊருக்கு போக போகிறீர்கள் என்று கேட்டால் யாராவது ஒரு இளைஞர் நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போக போகிறேன் என்று சொல்லதுண்டா, நான் பீகாருக்கு போக போறேன் என்று சொன்னதுண்டா? அதற்கு மாறாக பீகார் உத்தரப்பிரதேசத்தில் படித்த மைதிலியை மறந்த, போஜ்புரியை மறந்து ஹிந்தியை படித்த அந்த பாவம் போஜ்புரி சகோதரர்களிடம் போய் நீ எங்கு போக போ என்று கேட்டால் அன்னை தமிழ்நாடான தமிழ்நாடு நோக்கி வரப்போகிறேன் என்று சொல்கிறான். காரணம், எங்கள் தமிழை நாங்கள் கட்டி காத்தோம், எங்கள் பண்பாட்டை நாங்கள் கட்டி காத்தோம். நடக்க யுத்தம் மிகப்பெரிய யுத்தம். அன்பு கொண்ட சகோதரர்களே, அன்பு கொண்ட தோழர்களே, நடக்க யுத்தம் இது தேர்தல் யுத்தம், எங்கள் ஜனநாயக யுத்தம், இது பெரிய ஜனநாயக யுத்தம். திறப்பு விழாவை நடத்துவார்கள். ஏதோ ஒரு கடையிலே துணியை கட்டி துணியை திறந்து இங்கே ஆடி ஆடி விலைக்கு அற்புதம் என்று 40% கழிவு என்று திறப்பு விழாவை கடைக்கு நடத்துவார்கள். ஆனால் கடவுளுக்கு திறப்பு விழா நடத்தி கடவுள் சிலையை விற்க வருகிற கூட்டம் நாம் கவனத்தோடு இருப்போம். கடவுளையே விற்றுவிட்டான், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை விற்பதற்கு நாட்களாக என்ற கவனத்தை குறிப்போம். நீட்டு விளக்கு என்பது வெறும் பாடத்திட்ட விளக்கல்ல, அதற்கு மாறாக இளையோர் படை பாரதிதாசனுடைய வலிமையான சொற்களையும், தந்தை பெரியார் என்கிற பேரறிஞருடைய அந்த கனவையும், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த கொள்கை முழக்கத்தையும், முத்தமிழர் கலைஞருடைய அந்த கொள்கை தெளிவையும் தூக்கி பிடித்து இந்தியா என்கிற நாடு ஒரு மொழி பேசுகிற நாடு அல்ல, இந்தியா என்கிற நாடு ஒரு மொழி ஒரு மதத்தை கொண்ட நாடல்ல, இந்தியா என்கிற நாடு எல்லோருக்குமான நாடாக சமைக்க உறுதியேற்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.